இனியா அமிர்தா கிட்ட கேட்குறாங்க. "நீங்க எங்கள விட்டு போயிடுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க போயிடவே கூடாது. கண்டிப்பா இங்க தான் இருக்கணும். நீங்க, நிலா பாப்பா எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது." அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி இனியா சொல்லிட்டுருக்காங்க. "நான் இப்ப கூட ஜெனி அவங்களையும் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களும் வீட்ட விட்டு போயிட்டாங்க. இப்ப நீங்களும்னா என்னால தாங்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க இனியா. "அதெல்லாம் போமாட்டாங்க. கொஞ்சம் ஃபீல் பண்ணாத, அமைதியாயிரு. எல்லாமே சரியாகும். நீ இதெல்லாம் யோசிக்காத." அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. அமிர்தா பயங்கரமா அழுதுட்டே இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா எழில் வராரு. "என்ன அமிர்தா? எதுக்காக நீ இப்ப ஃபீல் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு கேட்குறாரு. எதுவுமே பேசவே இல்ல. பயங்கரமா தோள்ல சாய்ஞ்சு அழுதுட்டே இருக்காங்க. "எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் தெரியாது. இப்படிலாம் நடக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்றாங்க. அத கேட்டோனே எழில் சொல்றாரு, "இது எல்லாமே எனக்கும் தெரியும். நீயும் பாப்பாவும் இல்லாம என்னால வாழவே முடியாது. நீங்க தான் எனக்கு எல்லாமே. உங்க மேல நான் என் உயிரையே வச்சிருக்கேன்." அப்படின்னு எழில் சொல்றாரு. பயங்கரமா அமிர்தா அப்படியே தோள்ல சாஞ்சிட்டு அழுதுட்டே இருக்காங்க. அப்ப ராதிகா இனியாவ அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஈஸ்வரி பயங்கரமா அழுதுட்டே இருக்காங்க. என்ன 2 பேரனோட வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சே! என்ன பண்றதுன்னே தெரியலையே! செடியினோட வாழ்க்கை, அதுக்குள்ள எழிலோட வாழ்க்கை 2 பேர் வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி ராமூர்த்தி கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. அழறாங்க, தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்காங்க. அப்ப கரெக்ட்டா பாக்கியா வராங்க. அப்படியே அழறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. "நானும் எவ்வளோ நாள் தான் அத்த பொறுமையா இருக்கிறது? என்னாலயும் தாங்கவே முடியல. நான் 2 புள்ளைங்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அமிர்தாவ புடிச்சதுனால தான் எழிலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். செனிய புடிச்சதுனால தான் செடியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். 2 பேருமே நல்ல மருமகங்க. கண்டிப்பா நல்லா பார்த்துப்பாங்கன்னு தான் நான் பண்ணி வச்சேன். ஆனா இப்படிலாம் நடக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. என்னாலயே தாங்க முடியல. 2 பிள்ளைங்களோட வாழ்க்கையும் இப்படி ஆயிருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தேம்பி தேம்பி பாக்கியாவும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ராமூர்த்தி சொல்றாரு, "நீ எதுக்காக பாக்கியா அழுதுட்டுருக்க? எல்லாமே சரி பண்ணலாம். கண்டிப்பா எல்லாமே மாறும். நீங்க அழாத. நீ தான் தைரியமா இருக்கணும்." அப்படின்னு ராமூர்த்தி சொல்றாரு. அப்போ ஈஸ்வரியும் தாங்க முடியாம உடனே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே பாக்கியா மேல சாஞ்சு அழறாங்க. "அழாதீங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. கோபி கிச்சன்ல இருக்காரு. அங்க ராதிகாவும் வராங்க. வந்தோனே சொல்றாங்க, "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் அவ்ளோ கலாட்டா பண்ணான். அப்போ கூட அந்த சிச்சுவேஷன்ல யாராலயுமே எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியல. ஆனா நீங்க தெளிவா கரெக்ட்டா பேசுனீங்க. நீங்க பேசுனதுனால தான் அந்த கணேஷ் இங்கருந்தே போனான். இல்லன்னா அமிர்தா, குழந்தை 2 பேரையும் கூட்டிட்டு போயிருப்பான்." அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. "நீங்க சூப்பரா நல்லா பேசுனீங்க." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே கோபி, "இல்ல இப்படி தானே பேசணும். என்னோட பையன நான் எப்படி விட்டு குடுக்க முடியும்?" அப்படின்னு கோபி சொல்றாரு. அப்ப கரெக்ட்டா பாக்கியா வந்துடுறாங்க. ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. "பாக்கியா, நீ ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா அமிர்தா எழில் கூட தான் வாழ்வாங்க. சரியா? நாம பார்த்துக்கலாம். பிரச்சனை எவ்வளோனாலும் வரட்டும். கண்டிப்பா நம்ம பார்த்துக்கலாம். நீ கவலைப்படாத போ." அப்படின்னு சொல்றாரு. அங்கேருந்து பாக்கியா போயிட்டாங்க. அப்போ கேட்குறாரு கோபி, "நான் கரெக்ட்டா தான் பேசினேனா?" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட. "நீங்க பேசுனது எல்லாமே கரெக்ட்டு தான் கோபி." அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. பயங்கரமா கோவத்தோட இருக்காரு. அவ்ளோ கோவம் வருது கணேஷுக்கு. வீட்ல இருக்க எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. என்ன நடக்குது அங்க? என் பொண்டாட்டி என் குழந்தைய கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்றா. அதுவும் அமிர்தா ஓடி போய் அவன் பின்னாடி ஒளியிறா. நான் எதுக்காக வந்தேன்னு பயப்படுறா. அப்படியா வாழ்ந்தோம்? கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நாங்க எவ்ளோ சந்தோஷமா வாழ்ந்தோம். விடமாட்டேன். ஏதாவது பண்ணி 2 பேர கூட்டிட்டு வருவேன்."